Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இதுல பெப்பரோடைய காரம் வந்து நல்லா தூக்கலாம். நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. இதோட ingredients list நான் கீழே description box-ல கொடுத்திருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பொடியை அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. தனியா இது கூட 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டுல நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாதுங்க. மிதமான சூட்டுல 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டே இருங்க. நமக்கு நல்ல வாசனையும் வரும். அந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் போது அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு இதை ஆறட்டும். இதை ஆறின பிறகு இதை நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நம்ம ஏன் உப்பு சேர்க்கிறோம்னா சீக்கிரமா வெங்காயம் வந்து நமக்கு வதங்கி வந்துடும். அதனாலதான் நம்ம உப்பு சேர்த்து வதக்குறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிங்க் நிறத்துல வெங்காயம் சுருண்டு வரணுங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மிதமான சூட்டுல நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சு வரணுங்க. தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சு வருதோ கிரேவியும் நமக்கு நல்லா திக்கா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நமக்கு மிளகுத்தூள் காரம் தாங்க ஜாஸ்தியா இருக்கணும். அதனால மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு மிதமான சூட்டுல இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தயிரை சேர்த்துட்டு மிதமான சூட்டுல நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூட்லயே நல்லா இதை கலந்துக்கோங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போறோங்க. சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. இது 1 கிலோ சிக்கனுக்கான ரெசிபி. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்லா அதை புரட்டி விட்டுருங்க. சிக்கனை 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல அந்த மசாலாலேயே இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிக்கனை நல்லா வதக்கியாச்சு. மசாலாலாம் நல்லா சிக்கன்ல கோட் ஆயிருக்கு. இதுல தேவையான அளவுக்கு உப்பையும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்க போறோம். 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம இத மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி கொடுங்க. லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ நாம ஓபன் பண்ணி பார்ப்போங்க. சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும். தண்ணியும் அதிகமாவே இருக்கு பாருங்க. ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கேன். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை இதுல சேர்த்துடலாங்க. நமக்கு இது கிரேவி மாதிரி வேணும்ன்றதுனால இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கரெக்டா இருக்கும். இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்குங்க. கிரேவி வந்து உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா நீங்க திக்காக்கிக்கலாங்க. இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருந்தது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க.
5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ நாம இதுல கடைசியா கொத்தமல்லி தழைகளும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. இது சாப்பாடுல இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.